திருக்குடும்ப பெருவிழா, மதிப்புடை குடும்பம் என்று இயேசு, மரியாள், சூசை தந்தை ஆகியோர் அடங்கிய திருக்குடும்பத்தின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதே சமயத்தில் 2025ஆம் ஆண்டு என்ற ஒரு ஆண்டையும் தொடங்குகின்றோம். இந்த ஆண்டை திருத்தந்தை அவர்கள் சாதாரண யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கின்றார். 27ஆம் தேதியே அது ரோமாபுரியில் தொடங்கிவிட்டது. 29ஆம் தேதி மற்ற எல்லா மறை மாவட்டங்களிலும், குறிப்பாக உதகை மறை மாவட்டத்தில் இன்று தொடங்க வேண்டும் என்று ஆயர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நாளில், அதுவும் குறிப்பாக திருக்குடும்ப திருநாளில் இந்த யூபிலியை தொடங்குவது சாலச் சிறந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தை எண்ணி பார்க்கும் பொழுது எண்ணற்ற நல்ல பண்புகள் திருக்குடும்பத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு நல்ல பண்புதான் மதிப்புடைமை என்ற ஒரு பண்பு. அது என்ன என்று கேட்டால், குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மதிப்புடைமை. கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும், பெற்றோர்கள் குழந்தைகளை மதிக்க வேண்டும், குழந்தைகள் பெற்றோரை மதிக்க வேண்டும். இந்த குடும்பத்தை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லோரையும் இந்த குடும்பம் மதிக்க வேண்டும் என்பதுதான் மதிப்புடைமை குடும்பத்தின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நாம் சென்று இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் எவ்வாறு மதிப்புடைமையோடு வாழ்ந்தார்கள் என்பதை தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக கணவனாக இருக்கக்கூடிய சூசை தந்தையை எடுத்துக்கொள்வோமே. அவரை பாருங்கள். தற்காலம் வரை நாம் எல்லா குடும்பங்களிலும் பார்ப்பது என்னவென்று கேட்டால், ஆணாதிக்க பண்பு. ஒரு குடும்பத்தில் ஆண் தான் எல்லாவற்றையும் கட்டி காப்பாற்ற வேண்டும், அவர்தான் குடும்பத்தின் தலைவர், அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்டு குடும்ப உறுப்பினர்கள் நடக்க வேண்டும் என்று இன்றைய காலகட்டத்திலும் கூட பல குடும்பங்களில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பொருளாதாரம் என்று வந்துவிட்டாலும் கூட, மனைவி ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவர் சம்பாதிக்கின்ற அத்தனை பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து கணவன் பாதத்தில் வைத்து விட வேண்டும். அவர்தான் பிரித்து செலவு செய்வார். சில சமயங்களில் ஏடிஎம் அட்டை கூட மனைவிடம் இருக்காது, கணவனிடம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் இன்று வரை சில குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சூசை தந்தையை சென்று பார்ப்போமே. அவர் எவ்வாறு தனது மனைவியை மதிக்கிறார் என்று பாருங்கள். திருமணத்திற்கு முன்பாகவே மனைவி மரியா கருவுற்றிருப்பது தெரிய வருகிறது. அது ஒரு அவமானமான செயல்தான் கணவனை பொறுத்தவரை. ஆனாலும் கூட மனைவியாக இருப்பவள் தவறிவிட்டாலே என்று அவர் தவறாக எண்ணினாலும் கூட மதிப்போடு மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டிருந்தார். ஏனென்று கேட்டால், அவர் பெண்மையை மதிக்க கற்றுத் தேர்ந்தவர், பெண்களை மதிக்க கற்றுத் தேர்ந்தவர். ஒரு காலம் பெண்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடாது, மதிப்பு குறைவாக நடத்தக்கூடாது என்பதில் தெள்ளத் தெளிவாக இருந்தார் சூசை தந்தை. அந்த ஒரு காரணத்தால் தான் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற ஒரு மனோபக்குவத்தை அவர் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் பாருங்கள், தான் சிந்தித்தது தவறான சிந்தனை என்று தெரிந்த அந்த தருணத்திலேயே வானதூதர் வந்து, நீ அப்படி என்ன வேண்டாம், உன் மனைவியை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார். அந்த நேரத்திலேயே பெண்களை மதிக்க தெரிந்த அவர் அவரை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று விழித்தெழுந்து மனைவி மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி நமக்கு கூறுகிறது. அப்படி என்றால் பெண்களை, மனைவியை எந்த அளவிற்கு அவர் மதிக்க தெரிந்தவர் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அதே சமயத்தில் பாருங்கள், பல இடங்களில் மரியாள் தான் பேசியிருக்கின்றார். ஆனால் சூசை தந்தை அவர்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா என்று கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஒரு வார்த்தை கூட விவிலியத்தில் அவர் வாயை திறந்து பேசவே இல்லை. என்கின்ற பொழுது தன் மனைவி மரியாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவரை பேச வைத்திருக்கிறார் என்பதை ஒரு கணவன் என்ற நிலையிலிருந்து எல்லா கணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணாதிக்க சிந்தனையோடு மனைவி, உனக்கு பெண், நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாதே என்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட 2000 வருடங்களுக்கு முன்பாகவே மனைவியை பேச வைத்த கணவன் யார் என்று கேட்டால் அது சூசை தந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மனைவியை எப்படியெல்லாம் பேணி பராமரித்திருக்கிறார் என்பதையும், அதுவும் ஒரு மதிப்புடைமை தான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் பெத்லகேம் நோக்கி சென்ற பொழுது கழுதையின் மீது ஏறித்தான் சென்றார்கள். நிச்சயமாக ஒரு கழுதை என்பது ஒரு நபரைத்தான் தாங்கும்.
அப்படி இருக்கின்ற பொழுது சூசை தந்தை அவர்கள் என்ன செய்திருப்பார்? நடந்தேதான் சென்றிருப்பார். அப்படி என்றால் ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு உயர்த்தி உட்கார வைத்து பார்த்திருக்கிறார். இந்த காலத்திலெல்லாம் பாருங்கள், பெண்கள் யாராவது வீட்டிற்கு வந்துவிட்டால் அவர்கள் முன்பாக உட்காருவதற்கு கூட அவர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் சூசை தந்தை என்ன செய்திருக்கிறார்? தன் மனைவியை கழுதையின் மீது உட்கார வைத்து தான் நடந்து செல்கின்றார் என்றால் ஒரு கணவன் மனைவியை எந்த அளவிற்கு மதிக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே கணவன்மார்களே, உங்கள் மனைவியருக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் சமுதாயம் உங்கள் மனைவிக்கு மதிப்பு கொடுக்கும் என்பதை சூசை தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மரியாளை சென்று பார்ப்போமே. மரியாள் தன் கணவரை எந்த அளவிற்கு மதிக்கிறார் என்பதை சிற்சில செயல்கள் வழியாகவே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவரை பாருங்கள், அவர் ஒரு வார்த்தை கூட விலக்கிவிடலாம் என்று கணவன் நினைத்த பொழுது ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேசவே இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுதும் கூட அவர் மறுவார்த்தை பேசவே இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செசாரின்கு கட்டளைக்கு இணங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு சென்ற பொழுது நிறைமாத கர்ப்பிணியாகத்தான் மனைவி இருந்தார். நிறைமாத கர்ப்பிணி என்றால் அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகளே இல்லாத காலகட்டத்தில் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு பயணம் மேற்கொண்டிருக்க வேண்டும். அப்படி சூசை அழைத்த பொழுது மறுபேச்சு பேசாமல் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவராகிய தேவனுக்கு இதோ முது அடிமை என்று எப்படி சொன்னாரோ அதே போன்று இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கழுதை மீது ஏறி அமர்ந்து பெத்லகேமுக்கு செல்கின்றார். அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது எந்த வசதியும் இல்லாத இடத்தில் தான் சூசை தந்தை அவர்கள் தங்க வைக்க நேர்ந்தது. அது காலத்தின் கட்டாயமாக போய்விட்டது. இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட புலம்பல் செய்யாமல் அந்த இடத்தில் மாட்டுத் தொழுவத்திலேயே தங்குகின்றார். அந்த இடத்திலேயே குழந்தையையும் பெற்றெடுக்கின்றார். யாருக்கு மதிப்பு கொடுத்து? தன் கணவனாகிய சூசைக்கு மதிப்பு கொடுத்து. அந்த இரவிலேயே குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போகும் என்று சொன்ன பொழுது சூசை தந்தை எழுப்புகிறார். வாரும் நாம் எகிப்திற்கு ஓடிப்போவோம் என்று சொன்ன பொழுது ஏறத்தாழ இன்றைய சூழ்நிலையில் 700 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட வேண்டும் பெத்லகேமிலிருந்து. அந்த சிரமம் பாராமல் கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனடியாக கிளம்பி போகின்றார். அங்கிருந்து நாசரேத்திற்கு மீண்டும் வருகின்றார் என்பதை பார்க்கும் பொழுது தன் கணவனின் வார்த்தைக்கு எந்த அளவிற்கு மனைவியாகிய மரியா மதிப்பு கொடுத்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்பதைப் போல குழந்தை இயேசு கோவிலில் தான் இருக்கின்றார், காணாமல் போய் அங்குதான் காணப்பட்டார், கண்டுபிடிக்கப்பட்டார் என்று தெரிந்தவுடனேயே மரியா பேசும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். உன் தந்தையும் நானும் இவ்வளவு நேரம் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? நானும் உன் தந்தையும் என்று சொல்லவில்லை, உன் தந்தையும் நானும் என்று சொல்கிறார் என்றால் கணவனுக்கு எந்த அளவிற்கு முன்னிறுத்தி மதிப்பு கொடுக்கின்றார், மரியாதை கொடுக்கின்றார் என்பதை மரியாவின் வாழ்க்கையிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆக கணவனாகிய சூசை தந்தையும் மனைவியாக மரியாளும் ஜாடிக்கேத்த மூடியைப் போல ஒருவரை ஒருவர் மதிப்பதில் விட்டு கொடுக்கவே இல்லை என்பதைத்தான் நாம் காண முடிகின்றது. அடுத்ததாக பெற்றோர்களாக இருந்து சூசை தந்தையும் அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவை எப்படி மதிக்கிறார்கள் பாருங்கள். அவருக்கு சுதந்திரம் கொடுத்து, விழாவுக்கு சென்றாலும் கூட 12 வயது ஆகிவிட்டது, அவருக்கு சுதந்திரம் கொடுத்து சுதந்திரமாக உலா விடுகிறார்கள். அவரது வேலையை செய்ய விடுகின்றார்கள். ஆகவே தான் அவர் காணாமல் போய்விட்டார். ஆனாலும் கூட காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தருணத்தில் இருவரும் சேர்ந்து அடித்து துவைக்கவில்லை. மகனே ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று அனுசரணையோடு மரியாதையோடு கேட்கின்றார்கள். என்கின்ற பொழுது தாங்கள் பெற்றெடுத்த குழந்தையை அந்த பெற்றோர்கள் எப்படி மதிக்க கற்றுத் தேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அந்த இருவரது செயல்களும் அந்த இருவரது வார்த்தையுமே நமக்கு காட்டி கொடுக்கின்றது. ஆகவே பெற்றோராக இருந்து குழந்தையை அந்த பெற்றோர்கள் மதிக்கிறார்கள். அடுத்தது குழந்தை இயேசு பெற்றோராகிய தந்தை சூசையையும் தாய் மரியாவையும் எப்படி மதிக்கின்றார்? அவர் வீட்டிற்கு சென்று தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்ற வார்த்தையை இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ஒரு வார்த்தை போதாதா ஒரு குழந்தை தன் பெற்றோரை எப்படி மதித்து நடக்கிறது என்பதற்கு? ஏறெடுத்து அவரது சுதந்திரம் என்னவோ, அவரது செயல்பாடுகள் என்னவோ ஆலயத்தில் இருப்பது தான், தந்தை இல்லத்தில் இருப்பது தான். இருந்தாலும் கூட அங்கிருந்து கிளம்பி போய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த குடும்பம் தனிப்பட்ட விதத்திலும் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கின்றது. பெற்றோர் என்ற நிலையிலிருந்து குழந்தைகளையும், குழந்தை என்ற நிலையிலிருந்து பெற்றோரை மதித்து நடப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அதே சமயத்தில் இந்த குடும்பம் எந்த அளவிற்கு மதிப்பு பெற்ற குடும்பம் என்று பார்த்தோம் என்றால், இன்று திருக்குடும்பம் என்று நாமெல்லாம் கொண்டாடுகின்றோமே, அப்படி என்றால் இந்த குடும்பம் எப்பேற்பட்ட மதிப்பு வைத்திருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கின்றது என்பதை 2024 வருடங்களாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்பத்தை போன்றுதான் நமது குடும்பமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஞாயிறு தரப்பட்டுள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவியை மதிக்கட்டும், மனைவி கணவனை மதிக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கட்டும், இந்த குடும்பம் சமுதாயத்தை மதிக்கட்டும், சமுதாயமும் இந்த குடும்பத்தை மதிக்கும். இப்படி நடக்கின்ற பொழுது கடவுள் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கடவுளும் இந்த குடும்பத்தை மதிப்பார் என்று உணர்ந்து பார்த்து, இந்த குடும்பத்தைப் போல மதிப்புடை குடும்பமாக நம் குடும்பமும் விளங்கட்டும்.